அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு பணப்பட்டுவாடா என்று புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரச்சாரத்திற்கு வந்த பெண்களுக்கு அதிமுகவினர் தலா 100 ரூபாய் பணம் தந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குமார். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ஹாசினி. அலங்காநல்லூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணன் அதிமுக நிர்வாகி பணப்பட்டுவாடா செய்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமாருடன் கிராமமாக சென்று தேர்தல் பரப்புரை செய்து வரும் நிலையில் பெண்களுக்கு அதிமுக நிர்வாகி தலா 100 ரூபாய் வீதம் பணப்பட்டுவாடா செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ள நாராயணசாமி இவர் இன்று தேனி நாடாளுமன்ற தொகுதி சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதியில் கிராமமாக சென்று ஆதரவு இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் குமாரமோதியில் தனது பிரச்சாரத்தை துவங்கி நாராயணசாமி கோட்டமேடு கல்லணை அலங்காநல்லூர் பகுதியில் பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது கல்லணை கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரம் முடித்து கிளம்பியவுடன் அங்கிருந்து அதிமுக பிரமுகர் ஒருவர் பெண்களுக்கு வரிசையாக நிறுத்தி தலைக்கு ரூபாய் 100 வீதம் பட்டுவாடா செய்தார். பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்த பெண்களுக்கு அதிமுக பிரமுகர் தீவிர பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.